நேற்று டே மாதிரி எல்லாருக்கும் அமைஞ்சா சூப்பராக இருக்கும். அப்படி என்ன டே அமைஞ்சிச்சுன்னா, காலையில் எந்திரிக்கிறப்பே இந்த டிஷ் இன்னைக்கு வேணும்னு சொல்லிட்டாங்க. அப்பாடா நிம்மதி. ஏன்னா நமக்கு யோசிக்கிற வேலை இல்லை பாருங்கள். இது மாதிரிலாம் ஒரு நாள் அமைஞ்சிச்சுன்னா அதை விட வேறு சந்தோஷம் நமக்கு என்ன இருக்க போகுது. அதனால காலையில் எந்திரிச்சதுமே குருமான்னு சொன்னாங்க நேற்று. சரி ஓகே, நான் கொஞ்சம் தொலைநோக்கு பார்வை அதில் ஆட் பண்ணி காலையிலைக்கும் நைட்டுக்கும் ஒரு ரெடியாக வச்சிடலாம். அப்போ தான் நம்ம நைட்டுக்கும் வேலை பார்க்க வேணான்னு சொல்லிட்டு வெஜிடபிள் குருமா தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்பலாம் செய்யலை, எப்பயும் போல் அஸ் யூஷுவல் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் செஞ்சுருந்தேன். எக்ஸ்ட்ராவாக இந்த தடவை முந்திரி பருப்பு பட்டை கிராம்பெல்லாம் அரைச்சி போட்டுட்டேன். அதனால டேஸ்ட் கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்துச்சு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினாலாம் போடுறதுனால எங்கள் வீட்டு குட்டி மேடம் கொஞ்சம் நான்வெஜ் ஸ்மெல்ல வந்துடுறனால சாப்பிட்டுக்குவாங்க. இல்லாட்டி அந்த மேடத்துக்கு ஊட்டுறதுக்கே 1 மணி நேரம் ஆகும். அதனால் சூப்பராக நைட்டு டின்னர்லாம் முடிச்சாச்சு. வேகமாக முடிச்சுட்டு சீக்கிரமே படுக்கவுமே போயாச்சு. எனக்கு எப்பயுமே டெய்லி படுக்க போகிறப்ப நைட் ஆனால் யோசிக்க தோணிரும், நம்ம வாழ்க்கையில் எதையாச்சும் சாதிக்கணும், இப்படியே இருக்கமே எதையாச்சும் சாதிச்சு முன்னேந்து நம்மளும் ஒரு பிஸ்னஸ் உமனாக வரணும் அப்படின்லாம் யோசிப்பேன் நைட்டு படுக்கிறப்ப. இதெல்லாம் நான் மட்டும் யோசிச்சா கூட பரவாயில்ல, பக்கத்தில் தூங்கிட்டு இருக்க மனுஷனே எழுப்பி இந்த கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பேன். சரி நாளைக்கு சிங்கப்பெண் ஆயிடலாம் அப்படின்னு அவரும் ஒரு மோட்டிவேஷனில் என்னை தூங்க வச்சிருவாரு. காலையில் எந்திரிச்சோன்னே இது எல்லாத்தையும் மறந்துட்டு இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு யோசனை போய் சட்டியை காணோம் பாத்திரத்தை காணோம்னு சொல்லி வழக்கம் போல் பேக் டு லைஃபுக்கு வந்துடுறது. இது எல்லாத்தையும் மறந்துட்டு திருப்பி நைட்டு தூங்க போகிறப்ப தான் ஐயோ நம்ம யோசிச்சதெல்லாம் மறந்துட்டோன்ற மாதிரி தோணிகிட்டு இருக்கும் எனக்கு.